நமஸ்காரங்கள். சென்னை சூளைமேடிலிருந்து சுசீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருஷம் சித்திர மாதம் 18ஆம் தேதி 1/5/24 மே 1ஆம் தேதி புதன்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு 28-22 நாழிகை, அதாவது சாயங்காலம் 5:21 மணிக்கு இதுவரைக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பகை வீடான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கேயே சுமார் 1 வருஷ காலம் அவர் இருப்பார். சுருக்கமாக இந்த பெயர்ச்சியினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நன்மை அப்படிங்கிறத முதல்ல சொல்லுறேன். எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்தை அவ பார்க்கறது உண்டு. 180 டிகிரி. குருவுக்கு 7ஆம் இடம் அல்லாத விசேஷமாக 5ஆம் இடம் 9ஆம் இடம் பார்வையும் உண்டு. அது அல்லாத ஸ்தான பலன் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அவர் அதிகப்படி அந்த இடத்துக்கும் நன்மையை செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன்படி கன்னிராசிக்காரர்களுக்கு, கன்னிராசி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வையும் 85% மேல் அதிகப்படி யோகத்தையும் செய்ய போறார். கன்னியாராசிக்காரர்களுக்கு விசேஷ யோகம். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானம், சரீரம் பீடை அந்த மாதிரி ஸ்தானம், 7ஆம் பாவத்தை குரு பார்த்து 85% மேலும் அதிகப்படி அவர் நன்மையை செய்ய போறார். அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம், பிதுஸ்தானம் அதை 9வது பார்வையா பார்த்து 90%க்கு 90% மேலும் அதிகப்படி நன்மையை செய்ய போறார். அதல்லாத ஸ்தான பார்வைகள் சொன்னேன். கடகராசி அவளுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால 90% அதிகப்படி நன்மையைத்தான் செய்ய போறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை ஸ்தான பலத்தால் 85%க்கு மேலும் அதிகப்படி நன்மையை செய்ய போறார். அப்படியாக குரு பகவான் ஒரு 5 பேருக்கு, 5 ராசிக்கு நன்மை. யாரெல்லாம் கேட்டீர்கள்? கன்னியா ராசி 85, விருச்சிகம் 85, மகரம் 90, கடகம் 90, மேஷம் 85% அதிகப்படியாக நன்மையை செய்ய போறா.
கஷ்டங்கள் குறைவு. அதனால் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரா தாராளம் சந்தோஷப்படலாம். இப்போ பரிகாரம் பிரார்த்தனை பண்ண வேண்டிய ராசிக்காரா யாரு அப்படின்னு பார்த்தோமானால், மீன ராசிக்காரர்களுக்கு மீனம் சகோதர சகோதரி ஸ்தானமான 3ஆம் இடத்துல இருந்து 35%க்கும் குறைவாகத்தான் நன்மையை செய்வர். கஷ்டங்கள் தான் அதிகம் உண்டு. 3ஆம் இடம் துர்ஸ்தானம், பாபஸ்தானம். அடுத்தாப்புல கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், பாக்யஸ்தானம், தாயார் ஸ்தானம். அங்கே அவருடைய பார்வையால் 30%க்கும் குறைவாகத்தான் நன்மைகள் இருக்கும். கஷ்டங்களும் ஜாஸ்தி இருக்கும் கும்பராசிக்கு. அடுத்தாப்புல தனுர் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமான சத்ரு ரோகம் ஸ்தானத்தில் இருந்து 25%க்கும் குறைவா நன்மையும், மேலும் கஷ்டங்கள் தான் தனுர் ராசிக்கு உண்டு. அடுத்தாப்புல துலா ராசிக்காரர்களுக்கு ஆயுள்ஸ்தானமான, பாபஸ்தானமான, துர்ஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு விபத்து, வியாதி தொடங்கின ஸ்தானத்துக்கு 25%க்கும் குறைவாத்தான் நன்மையை செய்வர். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கஷ்டங்கள் ஏற்படலாம். அடுத்தாப்புல சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்மம் 10ஆம் இடமான ஜீவனம், தொழில், பதவி 30%க்கும் குறைவாத்தான் நன்மை, மேலும் கஷ்டங்கள் அதிகரிக்கும். அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுனம் 12ஆம் இடமான விரயஸ்தானம், பாபஸ்தானம், துர்ஸ்தானத்துக்கு 25%க்கும் குறைவா நன்மையும், மேலும் கஷ்டங்களும் தான் உண்டு. அடுத்தாப்புல ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரிஷபம் ஜீவனஸ்தானம், ஜென்ம ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துண்டு 20%க்கும் குறைவா நன்மையும், கஷ்டங்களும் தான் அதிகம் ஏற்படும். அப்போ அதன்படி யார் யார் பரிகாரம் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னால், துலாம் 8ஆம் இடம், தனுர் 6, இவா கண்டிப்பாக சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும், பிரார்த்தனை பரிகாரம் பண்ணணும். மீனம், மிதுனம் ராசிக்காரா கண்டிப்பாக பிரார்த்தனை பரிகாரம். மீனம் 3ஆம் இடம், மிதுனம் 12, பாபஸ்தானம் பரிகாரம் பண்ணிக்கணும். இது அல்லாத கும்பம், சிம்மம், ரிஷபம் இவா 3 பேரும், கும்பம், சிம்மம், ரிஷபம் அவளுக்கும் கஷ்டங்கள் இருக்கு, ரொம்ப நன்மை இல்லை, விடாத அவளும் பரிகாரம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன பரிகாரம்? ஒன்றும் இல்லை. குரு காயத்ரி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களை 9 சுற்றி குரு பகவான் காலில் விழுந்துடணும். சரண்டட் அட் யுவர் ஃபீட். எப்பெல்லாம் பாக்கியம் கிடைக்குமோ, ஆலங்குடி அந்த மாதிரி விசேஷமான குருக்ஷேத்திரங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கோவில்களுக்கு போய் பிரார்த்தனை பரிகாரம் பண்ணுங்கோ.
வேற ஒன்றும் வேண்டாம். குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை நன்னா இருக்கும். எல்லாரும் அந்த வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு ஒரு தமிழில் நவக்கிரகங்களுக்கு ஸ்லோகன் சொல்லியிருக்கா. அதை விடாத பிரார்த்தனை பண்ணுவாங்கோ. தனிப்பட்ட முறையில் அவாவா நட்சத்திரம் ராசி பலாபலன் தெரிஞ்சுக்கணுமானால் என்ன ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்குங்கோ, சொல்லித்தரேன். நேரில் வரணும் அவசியமில்லை. எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் க்ஷேமமாக இருக்கணும். நமஸ்காரம்.